டு மை சேனல். இன்னைக்கு நம்ம லீட் கோட் நம்பர் 135 கேண்டி அப்படின்ற ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோல நீங்க 2 அப்ரோச்சஸ் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு பார்ப்பீங்க. தென் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் எக்ஸ்பிளனேஷனும் பார்ப்பீங்க. இது எல்லாமே டைம் ஸ்டாம்ப்ல ஆட் ஆயிருக்கு. நீங்க அதாவது போகணும்னா டைரக்டா அதை டச் பண்ணி நீங்க போய்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கேண்டி ப்ராப்ளம் பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி கிரீடி அப்ரோச் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அதை தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரீடி அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும் மேன் அண்ட் கோல்டன் டக் ஸ்டோரி. அதில் அந்த டக் வந்து அடுத்து என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு அவர் யோசிக்காமலே அந்த டக்கை வந்து கட் பண்ணி கோல்டன் எக் வெளியே எடுத்துருவாங்களா? அப்போ ஹீஸ் பீயிங் வாட் கிரீடி, ரொம்ப கிரீடியாக இருக்காரு, பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். கிரீடி அல்காரிதம் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமை சின்ன சின்னதாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு லோக்கலா வந்து ஆப்டிமைஸ்டா என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட்ல என்ன ஆப்டிமைஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டே வரும். ஓகேவா? ஸோ தட் ஃபைனலி இது எல்லாமே வந்து குளோபல் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷனுக்கு லீட் பண்ணுன்னு சொல்றாங்க. மொத்தமா வந்து அந்த ப்ராப்ளமே ஆப்டிமைஸ்டா முடிஞ்சிடும் அப்படின்றது அந்த கிரீடி அப்ரோச்சோட கான்செப்ட். ஓகேவா? இதுக்கு கோர் கான்செப்ட்னு சொல்லி 3 மெயின் கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இந்த மொமெண்ட்ல எது பெஸ்ட் சாய்ஸோ அதை நம்ம வந்து மேக் பண்ணணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், நம்ம வந்து ப்ரீவியஸா நடந்த எந்த டிசிஷனையும் நினைச்சு நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். ஓகேவா? ஒன்ஸ் இட் இஸ் டன் டன், அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட், நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற வரைக்கும் நம்ம சொல்யூஷனை பண்றதை வந்து அகெயின் அகெயின் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. இது 3 தான் மெயின் கோர் கான்செப்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொமெண்ட்ல வாட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே. நெக்ஸ்ட், பழச நினைச்சு பார்க்க போறது கிடையாது. நெக்ஸ்ட், we are going to repeat that solution until we get the problem is solved. ஓகேவா? Okay, question பார்க்கலாம். What they given in question is, there are n children standing in a line. Each child is assigned a rating value given in an integer array ratings. ஓகேவா? இதுதான் இன்புட் வந்து ரேட்டிங்ஸ்னு ஒரு அரே இருக்கு. அதில் வந்து ஒரு சில்ட்ரனோட ரேட்டிங் வேல்யூஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இன்டீஜர்ஸாக. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்தராக இந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து இந்த ரேட்டிங்ஸில் வந்து 1, 0, 2 ரேட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நேம்ஸ் வச்சுக்கலாம். 1 ரேட்டிங் மினி வாங்கியிருக்காங்க, 0 ரேட்டிங் மோனி வாங்கியிருக்காங்க, 2 ரேட்டிங் டோனி வாங்கியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணலாம். You are giving candies to these children subjected to following requirements. Following 2 requirements கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து மெனி மோனி டோனிக்கு வந்து கேண்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். தட்ஸ் அவர் டாஸ்க். ஓகே. ஈச் சைல்ட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 கேண்டி. இப்போ மெனி மோனி டோனி அவங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு கேண்டியாவது அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இப்போதைக்கு நான் 1 1 1 போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், சில்ட்ரன் வித் ஹையர் ரேட்டிங் கெட் மோர் கேண்டிஸ் தேன் தேர் நெய்பர்ஸ். அவங்க நெய்பர்னா யாரு? பக்கத்தில் இருக்கவங்க, அட்ஜசென்ட்டாக இருக்கவங்க. அவங்களோட ரேட்டிங் இவங்க அதிகம் வச்சுருந்தாங்கன்னா தே ஷுட் பி ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிஸ். ஓகேவா? அவங்களுக்கு நம்ம நிறைய கேண்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரிட்டர்ன் த மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் யூ நீட் டு ஹாவ் டிஸ்ட்ரிபியூட் த கேண்டிஸ் டு த சில்ட்ரன். இங்கே தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மினிமம் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு பாருங்க. இந்த மினிமம், மேக்ஸிமம், இந்த மாதிரி வேல்யூஸ் வந்தாலே மேக்ஸிமம் அது கிரீடி அப்ரோச்சாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் 2, 3 ப்ராப்ளம்ஸ் வந்து இதே மாதிரி சால்வ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு 5th 6th ப்ராப்ளமில் ஓகே ஐ கேன் சால்வ் திஸ் யூசிங் கிரீடி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணோம். சில்ட்ரன் வித் ஹையர் ரேட்டிங் கெட் மோர் கேண்டிஸ் தேன் தேர் நெய்பர்ஸ். இப்போ மென்னியோட நெய்பர் யாரு? மோனியா. மென்னியோட நெய்பர் மோனி. மோனியோடவே மென்னிக்கு வந்து ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கு. அப்போ மென்னி வந்து மோனியோடவே எவ்வளோ கேண்டிஸ் வந்து அதிகம் வச்சிருக்கணும். மோனியோட கேண்டிஸ் என்னது? 1 இருக்கு. அப்போ மென்னிக்கு வந்து 1 + 1 2 கேண்டிஸாக மாற்றணும். அப்போ மென்னிக்கு 2 கேண்டிஸ், மோனிக்கு வந்து அப்படியே 1 கேண்டி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், டோனிக்கு இப்போதைக்கு 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 0, நம்ம மோனியை பார்க்கணும். மோனியோட ரேட்டிங் அவங்க லெஃப்ட் நெய்பர், ரைட் நெய்பர் 2 பேர்த்த விடவே என்ன இருக்கு? ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு கேண்டி கொடுத்தாலே போதும், வேற எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். இப்போ நம்ம டோனியை பார்ப்போமா? டோனியோட ரேட்டிங் என்னது? 2. டோனியோட நெய்பர் யாரு? மோனி.
மோனியோட ரேட்டிங் 0. அப்ப டோனி வந்து அவங்களோட நெய்பரோடவே அதிக ரேட்டிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணும், மோனிட்ட இருக்க கேண்டீஸோடவே டோனிட்ட நிறைய கேண்டீஸ் இருக்கணும். ஸோ டோனியோட கேண்டீஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். 1 + 1 2 ஆயிடும். இப்போ மொத்தமா நம்ம வந்து எவ்வளோ கேண்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், 2 + 1 + 2 = 5 கேண்டீஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ். அவுட்புட் 5. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க எந்த மாதிரி நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னு. ஓகேவா, டன். பெட்டரா அண்டர்ஸ்டாண்டணும்னு சொல்லி நான் செகண்ட் எக்ஸாம்பிளையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் ரேட்டிங் என்ன இருக்குது, 1 2 2 இருக்கு. அப்போ 1 ரேட்டிங் வந்து மென்னி வாங்கியிருக்காங்க, 2ன்ற ரேட்டிங் மோனி வாங்கியிருக்காங்க, 2ன்ற ரேட்டிங் டோனி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் அட்லீஸ்ட் ஒரு கேண்டியாவது இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் 1 1 1 வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அவங்க நெய்பரோடவே அவங்க நிறைய ரேட்டிங் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க நெய்பரோட கேண்டீஸ் வந்து அதிகமாக தரணும். ஓகேவா, இப்போ மென்னியோட நெய்பர் யாரு, மென்னிக்கு வந்து லெஃப்ட் வந்து யாரும் இல்லை, ரைட் நெய்பர் தான் இருக்காங்க. யார் இருக்கா, மோனி. மோனியோட ரேட்டிங் வந்து மென்னியோடவே அதிகமாக இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கலாம், மென்னிக்கு வந்து ரேட்டிங் அதிகம் கிடையாது. ஸோ அப்படியே 1 கேண்டியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் மோனி செக் பண்றோம். மோனி வந்து அவங்க லெஃப்ட் நெய்பரான மென்னியோடவே நிறைய ரேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கேண்டீஸோட கவுண்ட் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 1 + 1 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டோனி செக் பண்ணும். டோனியோட நெய்பர் யாரு, மோனி. மோனியும் டோனியும் சேம் ரேட்டிங் தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டோனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டி கொடுத்தோமா, அந்த ஒரு கேண்டியே இருக்கட்டும், 1ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ மொத்தம் எவ்வளோ கேண்டிஸ் கொடுத்துருக்கோம், 1 + 2 + 1 = 4 கேண்டிஸ் வந்து நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிஸ். ஓகேவா, அதுதான் அவுட்புட். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்க போகுதுன்னா O of n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n இருக்க போகுது. ஓகேவா, மேக்ஸிமம் கிரீடி அப்ரோச் எல்லாத்துக்குமே O of n இல்லை O of log n அந்த மாதிரி தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு தெரியலனா ஷார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த O of n டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி ஆட் பண்ணிக்கிறேன், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லாஜிக் என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எவ்வளோ கேண்டிஸ் வந்து அலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் நெய்பரை வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு நம்ம செக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ரைட் நெய்பர்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஃபார் லூப் போட்டு செக் பண்ணிடுவோம். தென் நமக்கு வந்து எவ்வளோ கேண்டிஸ் வந்து மினிமம் கேண்டிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, இவ்வளோதான் அப்ரோச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ரேட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு அரே கொடுத்துட்டாங்க, 1 0 2. இதுதான் அதுக்குள்ள இருக்க ரேட்டிங் வேல்யூஸ். இப்போ இந்த அரேயோட லென்த் என்னது, 3யா. ஓகே, நம்ம வந்து எத்தனை சில்ட்ரனுக்கு வந்து கேண்டிஸ் ப்ரொவைட் பண்ண போறோம், 3 சில்ட்ரன்ஸ்க்கு கேண்டிஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ இந்த ரேட்டிங்ஸோட லென்த்லேயே நம்ம வந்து ஒரு கேண்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா, அதில் எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து இனிஷியலாக 1 1 1 இருக்க போகுது. ஏன், நம்ம ஃபர்ஸ்ட் ரூலே என்னது, அட்லீஸ்ட் எவ்ரி சில்ட்ரன் ஷுட் ஹாவ் 1 கேண்டி. அதனால 1 1 போட்டு கேண்டின்னு ஒரு அரே வந்து ரேட்டிங் அரே லென்த்லேயே வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னன்னா லெஃப்ட் டு ரைட் பாஸ். அப்படின்னா ஒரு சில்ட்ரனோட லெஃப்ட் நெய்பரோட அவங்கள கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா, லெஃப்ட் நெய்பர்னா இப்போ 0க்கு லெஃப்ட் நெய்பர் யாரிங்க, 1. ரைட் நெய்பர் 2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் நெய்பர் செக் பண்ண போற ஃபார் லூப் வந்து 1 இண்டெக்ஸ் டு லென்த் ஆஃப் தி ரேட்டிங் வரைக்கும் வந்து இந்த ஃபார் லூப் நடக்க போகுது. ஏன் 1th இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, இப்போ 1க்கு வந்து லெஃப்ட் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த 0க்கு தான் என்ன இருக்கு, லெஃப்ட் இருக்கு. ஸோ 1th இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, மென்னி மோனி டோனின்னு அவங்களுக்கு நேம் வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த லெஃப்ட் டு ரைட் பாஸ்ல வந்து என்னோட ஃபார் லூப் வந்து 1th இண்டெக்ஸ் டு லென்த் ஆஃப் ரேட்டிங் வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஓகேவா, ஏன்னா இப்போ 1 மென்னிக்கு வந்து லெஃப்ட் நெய்பர் கிடையாது, மோனிலேருந்து தான் லெஃப்ட் நெய்பர் வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா, 1th இண்டெக்ஸ்ல இருந்தா லெஃப்ட் நெய்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதனால 1 டு லென்த் ஆஃப் தி ரேட்டிங் வரைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல என்ன போடுறேன்னா, இப்போ கரண்ட் ரேட்டிங் இப்போ ith இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து அவங்க லெஃப்ட் நெய்பரோட அதிகமா இருக்காங்களா செக் பண்ணும். ஓகேவா, செக்கிங் வித் லெஃப்ட் நெய்பர்ஸ். அதிகமா இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்,
அவங்களோட கேண்டீஸ் அரேல போய் அவங்களுக்கான கேண்டி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? நெய்பரோடவே ரேட்டிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னது கேண்டி வேல்யூ அதிகம் பண்ணணும். அவ்வளோதான். அதுதான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மோனிலேருந்து ஆரம்பிப்போமா? மோனியையும் மெனியையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இஃப் கண்டிஷனில் வந்து செக் பண்ணுவோம். அதிகமாக இருக்கா? நோ. அப்போ வந்து அப்படியே தான் இருக்கும். 1 1. நெக்ஸ்ட் வந்து டோனியை செக் பண்ணுவோம். டோனியையும் டோனியோட லெஃப்ட் நெய்பர் மோனியையும் செக் பண்ணுறோம். டோனிக்கு வந்து ரேட்டிங்ஸ் 2 இருக்கு, மோனிக்கு வந்து ரேட்டிங் 0 தான் இருக்கு. இப்போ இங்கே செக் பண்ணும்போது என்னது, டோனிக்கு அதிகமாக இருக்கு. ஸோ டோனிக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கேண்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 1 + 1 2ன்னு மாறிடும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த இந்த ஃபார் லூப்போட அவுட்புட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் பாஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்களோட லெஃப்ட் நெய்பர்ஸை மட்டும் செக் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா அவங்களோட ரைட் நெய்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வரணும். இது எப்படி பண்ண போறோம்னா, லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கும் முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து 0th இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் ரிவர்ஸ்ல தான் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆக போகுது. ஓகேவா? இப்போ ஐ இருக்கு, ஐயோட ரைட் பாயிண்டர் என்னவா இருக்கும், i + 1 இருக்கும். அதோட தான் கம்பேர் பண்ணிட்டே வராங்க. கம்பேர் பண்ணிட்டே வரும்போது அது வந்து அதிக ரேட்டிங்ஸ் வச்சுருந்துச்சுன்னா அவங்களோட +1 பண்ணி அதோட கேண்டிஸ் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் ஆஃப் கேண்டி ஆஃப் ஐ கமா கேண்டி ஆஃப் i + 1 +1 கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அங்கே மேக்ஸிமம் வேல்யூ தான் இருக்கு. நான் வந்து ஏன்னா லெஃப்ட் பாஸ் பண்ணும் போதே நான் என்ன பண்ணுவேன், இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? வேல்யூஸ் கேண்டிஸ் வேல்யூஸை நான் பண்ணுற வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணது வந்து இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதோடவே அதிகமாக இருக்கும் சில டைம். அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடவே காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயும். இப்போ இதுதான் நம்மளோட இன்புட்னு வைங்க. 1 2 3 4 1 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் பாஸ் பண்ணுறேன். லெஃப்ட் பாஸ்னா நான் என்ன பண்ணுவேன், லெஃப்ட் நெய்பர்ஸை செக் பண்ணி கேண்டி வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன்ல, அதுதான் இங்கே. இப்போ நான் வந்து 2 பார்க்குறேன். 2ஓட லெஃப்ட் யாரு, 1. 1 விடவே 2க்கு தான் ரேட்டிங் அதிகம். ஸோ 2ஓட கேண்டி வேல்யூ வந்து 2ன்னு வந்து ஐ மீன் 1 + 1 2ன்னு சொல்லி மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 வாங்க. 3ன்ற ரேட்டிங்ஸ்க்கு லெஃப்ட் நெய்பர் யாரு, 2ன்ற ரேட்டிங். 2ன்ற ரேட்டிங் என்ன இருக்கு, கம்மியாக இருக்கு. 3 தான் அதிகமாக இருக்கு. ஸோ அதோட லெஃப்ட் நெய்பரோட கேண்டி வேல்யூ +1 பண்ணும். 2 + 1 3ன்னு சொல்லி அதோட கேண்டி வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்து 4 ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதோட லெஃப்ட் நெய்பர் +1 வந்து அதோட கேண்டி வேல்யூவை அப்டேட் பண்ணும். அப்போ 3 + 1 4ன்னு சொல்லி அதோட கேண்டி அந்த சைல்ட்ரனுக்கு வந்து கேண்டி நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 1 பார்க்குறேன். 1ஓட லெஃப்ட் நெய்பர் யாரு, 4. 1 வந்து என்னது அதிகமாலாம் இல்லை. ஸோ 1ன்ற நம்பர் ஆஃப் கேண்டி தான் இருக்கும், 1. அதே மாதிரி தான் இந்த 1க்கு லெஃப்ட் நெய்பர் வந்து 1 தான் இருக்கு. ஸோ நோ சேஞ்சஸ், சேம் வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ 1ன்னே கொடுத்துட்டேன். ஓகேவா? இது வந்து லெஃப்ட் பாஸ். இப்போ ரைட் பாஸ் பாருங்களேன். இப்போ ரைட் பாஸ்னா என்ன சொன்னோம், லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து முன்னாடியோட இண்டெக்ஸ்லேருந்து வரணுமா? ஓகேவா? இதை மட்டும் நான் வந்து எலாபரேட்டாக சொல்கிறேன் பாருங்க. இது ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வேல்யூ 1. இதோட ரைட் நெய்பர் யாரு, இந்த 1. இதுதான் i + 1, இது ஐன்னு இருக்கு. ஓகேவா? இதோடவே 1 வந்து என்னது ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ இங்கே கேண்டிஸ் வேல்யூ எதுவும் இன்க்ரிமெண்ட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ அதோட கேண்டி வேல்யூ 1 தான் இருக்கும். இதோட கேண்டி வேல்யூ 1 தான் இருக்கும். அடுத்து 4ஓட ரைட்டு யாரு, 1. 1ஓடவே 4 என்னவா இருக்கு, அதிகமாக இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், அதிகமாக இருக்குன்னா i + 1ல் இருக்க ரேட்டிங், i + 1ல் இருக்க கேண்டி வேல்யூஸ் +1 பண்ணுவோமா? அப்போ 1 + 1 என்னன்னு வருது, 2ன்னு வருது. ஆனால் ஆல்ரெடி வந்து நாங்கள் எவ்வளோ சில்ட்ரனுக்கு அந்த கேண்டிஸ் கொடுத்துருக்கோம், 4ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 2 இங்கே சேஞ்ச் பண்ணால் ஃபுல்லாகவே என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகிடும் கேண்டிஸோட கவுண்டே. ஸோ இங்கே வந்து நம்ம மேக்ஸிமமாகவே வச்சுக்கிறோம். ஓகேவா? 4னே வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல மேக்ஸிமம் ஆஃப். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி வருது பாருங்க, உங்களுக்கு புரியுதா? நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்க கேண்டி ஆஃப் ஐ வந்து என்னது 4. ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம வந்து ரைட்டு பாஸ் பண்ணும் போது என்னது i + 1 அந்த பொசிஷனில் இருக்க நம்பர் ஆஃப் கேண்டிஸ் +1 பண்ணணுமா? இந்த கேண்டிஸ் ஆஃப் i + 1 +1 வந்து என்ன ஆகுது,
2ன்ற வேல்யூ கிடைக்குது. ஏன்னா i பிளஸ் 1ல என்ன இருக்கு? 1 இருக்கு. அது பிளஸ் 1 பண்ணா 2 கிடைக்குமா? அப்ப 4, 2 இதுல எது மேக்ஸிமமோ அதுதான் அந்த கேண்டி ஆஃப் ஐல இருக்கும். ஓகேவா? நான் வந்து ஒரு வேல்யூ வருது. ஸோ இப்போ 4 தான் மேக்ஸிமம். அப்ப இந்த இடத்துல 4ன்னு வரும். நெக்ஸ்ட் 3யும் அதோட ரைட் சைல்டு செக் பண்ணும்போது 3க்கு வந்து ரேட்டிங்ஸ் கம்மி தான். ஸோ அப்படியே அதே நம்பர் ஆஃப் கேண்டிஸ் தான் இருக்கும். தென் 2வும் அதே மாதிரி 2 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1க்கும் ரைட் வந்து அதோட அதிகமாக தான் இருக்கு. ஸோ அந்த கேண்டிஸ் அப்படியே தான் வரும். இதுதான் எனது ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? இதே நம்ம ப்ரீவியஸாக பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க, அந்த எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். லெஃப்ட் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட கேண்டி அரே. நெக்ஸ்ட் ரைட் பாஸ் பண்ணுவோம். இப்போ ரைட் பாஸ் பண்றதுக்கு இதை எடுத்துட்டு வரேன் பாருங்க. 1 0 2 லாஸ்ட்டுக்கும் முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் பொசிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப லாஸ்ட்டுக்கு முன்னாடி பொசிஷன் எது? இந்த 0th ரேட்டிங் இருக்கிறது தான். இதுதான் ஐ. இதுக்கு ரைட்னா i பிளஸ் 1 2 தான் வந்து அதோட ரைட்டு. கம்பேர் பண்ணும்போது என்னது? 0க்கு ரேட்டிங் கம்மி தான். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, கேண்டிஸ் வந்து எதுவும் அப்டேட் பண்ண போறது கிடையாது. அடுத்து ஐயோட வேல்யூ வந்து யாரு? இந்த 1 இந்த 1க்கு ரைட் சைல்டு யாரு? 0 ரேட்டிங் வச்சிருக்கோங்க. கம்பேர் பண்ணும்போது என்னது? 1க்கு வந்து ரேட்டிங் அதிகமா இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து கேண்டி வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். 1ல இருந்து என்ன ஆகும்? 2ன்னு மாறும். நெக்ஸ்ட் 0க்கு 1 கேண்டி தான். நெக்ஸ்ட் 2 ரேட்டிங்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு 2 கேண்டி. மொத்தமா இதை வந்து சம் பண்ணிடணும். சம் பண்ணா நம்ம அவுட்புட் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இதுதான் இந்த அப்ரோச்சுக்கான சூடோ கோட். ஓகேவா? இந்த அப்ரோச்சுக்கான பைத்தான் கோட், ஜாவா கோட் வந்து நான் அப்படியே டைம் ஸ்டாம்ப்ல ஆட் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் அப்ரோச்சை வந்து நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். ஓகேவா? ஏன் செகண்ட் அப்ரோச்சுக்கு போறோம் அப்படின்ற கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகுறதுக்கு ஓ ஆஃப் n டைம்ஸ் எடுத்துக்கும். ஏன்னா ரேட்டிங்ஸ்ன்றது அவங்களோட இன்புட்டா, அந்த இன்புட் சைஸ் தான் என்னன்றது. ஓகேவா? அது வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் வந்து இதுவும் ஓ ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகுது. மொத்தமா ஓ ஆஃப் 2n டைம்ஸ் ரன் ஆகுது. இப்படி 2nனாலும் ஓ ஆஃப் nனாலும் சேம் தான். ஓகேவா? இது டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது ஆப்டிமைஸ்டு தான். வெல் அண்ட் குட். ஓ ஆஃப் n வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஆப்டிமைஸ்ட். பட் இங்க வந்து ஸ்பேஸ் வந்து நாட் ஆப்டிமைஸ்ட். ஏன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் n இருக்கு. ஏன்னா சைஸ் ஆஃப் தி ரேட்டிங்ஸுக்கு நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம், கேண்டீஸ் அப்படின்னு சொல்லி. அதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஓ ஆஃப் n. ஆனால் நம்மளால ஓ ஆஃப் 1க்கே நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பண்ண முடியும். அதுதான் செகண்ட் அப்ரோச். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், மறக்காம பாருங்க. இந்த ப்ராப்ளம்க்கான பைத்தான் கோட் ரொம்ப சிம்பிள். சூடோ கோடுக்கும் பைத்தான் கோடுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது, ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ஸ்ன்ற அரேவே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் 0 கொடுத்துடலாம். இதில் எஜுகேஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஓகேவா? தென் லென்த் ஆஃப் தி ரேட்டிங்க்கு 1 வேல்யூ வச்ச மாதிரி நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணணும் சொல்லியிருந்தேன்னா, கேண்டிஸ் கவுண்ட் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் லெஃப்ட் பாஸுக்காக ஃபார் லூப். இந்த ரேஞ்ச் வந்துன்னா 1th இண்டெக்ஸ்லேருந்து லென்த் ஆஃப் தி ரேட்டிங் வரைக்கும் நடக்கணும். ஓகேவா? ஐன்றது அந்த கரண்ட் வேல்யூ, i மைனஸ் 1னா லெஃப்ட் நெய்பர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் கேண்டியோட வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்கு ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும்னா, அது அதிகமாக இருந்துச்சு, ரேட்டிங்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருந்த லெஃப்ட் நெய்பரோட கேண்டி வேல்யூ பிளஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் பாஸ் பண்றதுக்கான ஃபார் லூப். ரைட் பாஸ் பண்றதுக்கான ஃபார் லூப் எப்படி ரன் ஆகும்னா, லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து முன்னாடி இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? தென் ரிவர்ஸ்ல வரனால -1 பண்ணிருக்காங்க. இது வந்து ரைட் நெய்பரை செக் பண்ணும். ரைட் நெய்பர் ஐக்கு ரைட் நெய்பர் யாரா இருப்பா? i பிளஸ் 1 இருப்பாங்க. ஓகேவா? இங்க வந்து தான் நம்ம வந்து ரைட் பாஸ் பண்ணும் போதே அப்டேட் பண்ணிருப்போம். ஸோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க மேக்ஸிமம் ஆஃப் ஏ ஆஃப் ஐ கமா ஏ ஆஃப் ஐ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தெளிவா இருந்திருக்கும் இது. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்? அரேவை வந்து பைத்தான்ல சம் பண்றதுக்கு சம் ஏன்னு போட்டா போதும், நமக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வாண்ட் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம வந்து ஜாவா கோட் தான் பார்க்க போறோம். இங்க என்னன்னா நம்ம வந்து எஜுகேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக ரேட்டிங்ன்ற ஒரு அரே இல்ல அதோட லென்த் வந்து ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0 பண்றோம். ஓகே, இது வந்து எஜுகேஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி. தென் நான் வந்து என்ன சொன்னேன்? ரேட்டிங்ன்ற லென்த்துக்கே நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிடுவோம், கேண்டிஸ்னு ஒரு அரே. ஸோ தட் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கேண்டிஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலான்னு. ஓகே, அதுல வந்து
என்ன பண்ணணும், அந்த அரேஸ்ல வந்து 1ன்ற வேல்யூ ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு கேண்டியாவது எல்லா சில்ட்ரனுக்கும் இருக்கணும்ல, அதனால. நெக்ஸ்ட் லெஃப்ட் பாஸ் பண்றதுக்கான ஃபார் லூப். இது வந்து 1th இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு லென்த் ஆஃப் தி ரேட்டிங்ஸ் அரே வரைக்கும் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? நம்ம செக் பண்றதுக்கு லெஃப்ட் நெய்பர் எந்த பொசிஷன்ல இருப்பாங்க, கரண்ட் சைல்டு ஐத் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் வந்து i-1 முன்னாடி இருப்பாங்க. ஓகேவா? தென் சைல்டோட ரேட்டிங்ஸ் வந்து ஹையா இருந்துச்சுன்னா அவங்க கேண்டி வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணணும்னா அவங்களோட லெஃப்ட் நெய்பரோட கேண்டி வேல்யூ +1 பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் லெஃப்ட் பாஸ் மீன் லெஃப்ட் நெய்பர் செக்கிங்க்கு. நெக்ஸ்ட் ரைட் நெய்பர் செக்கிங் பண்றதுக்கான ஃபார் லூப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து முன்னாடி இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் n-2. தென் இது ரிவர்ஸ்ல போகணுன்றனால i-, கொடுத்துருக்கோம். எங்க எண்ட் ஆகணும்னா i is greater than or equal to 0வா இருக்கும் போது எண்ட் ஆயிடணும் இந்த ஃபார் லூப். ஓகேவா? இங்க வந்து ரைட் நெய்பர்ஸ் எங்க இருப்பாங்கன்னா i தான் வந்து கரண்ட் நெய்பர்னா i+1th பொசிஷன்ல தான் நம்மளோட ரைட் நெய்பர் வந்து இருப்பாங்க. ஓகேவா? இங்க வந்து நம்ம வந்து மேக்ஸிமமாவே மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக math.maximum candies.i, candies i+1+1 அப்படின்ற கான்செப்ட் போட்டிருக்கோம். லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறுபடியும் வேணா நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்களே ட்ரை ரன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, இன்னும் நல்லா புரியும். தென் நம்ம அரே வந்து ஃபுல்லா கேண்டிஸ் அரே அப்டேட் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணோம், அதை சம் பண்ணி நம்ம வந்து டோட்டல் கேண்டிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணா போதும். அவ்வளவுதான் ஜாவா கோட். ஓகேவா?